अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் முடிய இடத்துக்கு வந்திருக்கோம். 35வது அத்தியாயம். மேல அந்த கதை போறது, இந்த சுரத்தன் சமாதி அதுல சொல்றார். வியாச சொல்றார், இதிதஸ்ய வச்சஸ்ருத்வா துக்கிதௌ வைசிய பார்த்திவௌ பிரணிபத்திய முனிம் பிரீத்தியா பிரச்சனையா வனதௌ விருஷம். முனிவர் சொன்னார் இல்லையா, அவளை நீங்க இது பண்ணி பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுவோம், எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கறது கேட்ட உடனே இது தசிய வச்சஸ்ருத்வா துக்கிதவும் வைசிய பார்த்திவம் பிரணிபத்திய முனிம் பிரீத்தியா அவரை நமஸ்காரம் பண்ணி, ஏன்னா சரி உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான், இனிமே பூஜை பண்ணிட்டு அவ இடத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்ட்டு, அதனால பிரச்சனையா வனத்தம் ரொம்ப வணக்கத்தோட வினயத்தோட புனித தலையை உடையவர்களாய் ரொம்பவும் ஹர்ஷேன உத்துள்ள நயனவும் ஊச்சத்தூரும் வாக்கிய கோவிதவும். ஹர்ஷேன அதாவது முனிவர் அவளுடைய சௌரியத்தை பண்ணி கொடுத்திருக்காருங்கிற சென்ஸ்ல அவ கண்ணெல்லாம் மலர்ந்து இருக்கு. அர்ச்சேன உத்துள்ள சந்தோஷத்தினால மலர்ந்த கண்கள், உத்துள்ளன்னா நன்கு விரிந்த கண்கள், சந்தோஷத்தினால. சந்தோஷம் கண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ற பங்கோ. ஸோ முதல்ல தெரியும், ஹர்ஷேன உத்துள்ள நயனவும் ஊசத்துகு வாக்கிய கோவிதம். வாக்கிய கோவிதம்ங்கிற விஷயம் என்னன்னாக்கா முன்ன சொல்லுவா, சாதாரணமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படி பேசணும் ஏதா பேசணும் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம தப்பா பேசிட்டோம்னா கூட அந்த வார்த்தை யாருக்கும் அதான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தப்பா போயிடுச்சுன்னா கூட என்ன ஆகும், அது யாருக்கும் மறக்க போறது இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், பொறுத்தியார ஹர்ட் பண்ணாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா பேச முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம பேசணும். அதான் சொல்றார் அதனாலதான் சொல்றாரு வாக்கிய கோவிதம். பேசுற வார்த்தைகள், அதாவது நம்ம ஜோக் அடிக்கிறதா நினைப்போம், நம்ம கிண்டல் பண்றதா நினைப்போம், ஜோக்குக்கு தானே பேசணும்னு. நம்ம அடிக்கிற ஜோக்கு அது பொறுத்தியாருக்கு என்ன ஆகும்னா ஹார்ட் பண்ற மாதிரி அமைஞ்சு போயிடும். ஏன்னா பொறுத்தியாரு தானே நம்ம கிண்டல் பண்ற ஜோக்குன்னும் போது, அதனாலதான் வாக்கிய கோவிதம் பேசுறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது, அதாவது ரொம்ப திறமைசாலிகளா பொறுத்தியார மனசை எந்த விதத்திலையும் புண்படுத்தாம பேசுறவான்னு அர்த்தம். ஸ்பெசிபிக்காதே போடுற பாருங்க வாக்கிய கோவிதம். கிருதாஞ்சலி புட்டவு சாந்தௌ பக்தி பிரவண சேதசௌ. அதோட முக்கியமா பேசும்போது என்னென்ன குணங்கள் இருக்கணும், சாதாரணமா முனிவர்களை நமஸ்காரம் பண்ணும்போது என்ன குணம் இருக்கணுங்கிறது ஒரு விஷயம். அது தவிர பொறுத்தியார்ட்ட பேசும்போது, அதுவும் பெரியவாழ்கிட்ட பேசும்போது எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணுங்கிறது சொன்னார். கிருதாஞ்சலி புட்டவு வணக்கத்தோட பேசணும், ரொம்ப வணக்கம் முக்கியம். நான் மனசுல ஆட்டிடியூட் இருந்தா போருமானாக்கா, மனசுல ஆட்டிடியூட் இருந்து பிசிக்கலா இல்லைன்னாக்க சில சமயங்கள்ல சட்டுன்னு அந்த குணம் வெளியில தெரியாம போயிடலாம். அதனால நம்ம கையிலையும், அதாவது கையை கூட்டி குனிஞ்ச தலையோட பேசுறதா இருந்தா தான் நம்ம எவ்வளவு பக்தியா எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப வாய்க்கு நேரா கையை வச்சுன்னு பேசுறோம், வாய்க்கு நேரா கையை வச்சுன்னு பேசும்போது பெரியவா பேர்ல நம்ம இதெல்லாம் பற்றக்கூடாது, எச்சல் தெரிச்சிடக்கூடாதுங்கிறதெல்லாம் மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் அதிர்ந்து பேசக்கூடாதுங்கிறது. ஏன்னா அதிர்ந்து பேசினா காத்து நிறைய வரும், வாயில இருந்து கொஞ்சம் சொற்கள் காடமான சொற்களா வரும், அப்ப எச்சரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளவு சாஃப்டா இருக்கணுங்கிறது, நம்மளுக்கு நாமளே எவ்வளவு சாஃப்டா இருக்கணுங்கிறது கூட தெரியும். ஸோ இந்த பிசிக்கல் இது இருக்கு பாருங்க, டெமனர். பிசிக்கல் டெமனருங்கிறது நம்ம மனசுல இருந்தா போறாதாங்கிறது. பிசிக்கல் டெமனர் என்ன பண்ணும், மனசை இன்னும் கொஞ்சம் கூட தவறி அண்ணன் போயிடாம கண்ட்ரோல் பண்றதுக்கு உபயோகப்படும். அதான் சொன்ன கிருதாஞ்சலி புட்டவு சாந்தவ். அதோட மனசுல நம்ம ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு ஆட்டிடியூட் வேணும். பக்தி பிரவண சேதசௌ, மனசுலையும் பக்தி பிரவண சேதசௌ, பக்தியும் ஒரு அடக்கமும் ரெண்டுத்தோட நிரம்பினவர்களா இருந்தாங்க. பகவன் பாவிதாவத்திய சாந்தௌ தீனௌ சுசான்விதௌ. பாவிதௌ வத்திய நாங்கள் இன்று புண்ணியசாலிகளாக ஆக்கப்பட்டோம். சுதௌ சாந்தௌ தீனௌ சுசான்விதௌ, நாங்கள் சுத்தமா இருக்கோம். சாந்தௌ தவ சூக்த சரஸ்வதியா கங்கையேவ பகீரதா. தவ சூக்த சரஸ்வதியா, உங்களுடைய சூக்தி சரஸ்வதியினால,
கங்கையா பகீரதா, கங்கையும் பகீரதன் சரஸ்வதியோட எப்படி சேர்த்து வச்சோன்னா, கங்கை வந்ததுனால தானே சரஸ்வதியோட சேர்ந்தது. கங்கையை கொண்டு வந்து பகீரதன் சரஸ்வதியோட சேர்த்து வச்ச மாதிரி உங்களால உங்களுடைய வார்த்தையினால நாங்க சுத்திகரிக்காத திரிவேணியில அந்த மாதிரி நாங்க சுத்திகரிக்கப்பட்டதாக ஆனோம். சாதவா சம்பவந்தீக பரோபகிருதி தத்பராக அகிருத்திரிம குணாராமாக சுகதாக சர்வதேகினாம் பூர்வ புண்ணிய பிரசங்கேன பிராப்தோயம் ஆசிரமசுபா. சாதவா சம்பவந்தி, சாதுக்கள் இருக்காங்க, சாதாரணமா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. பரோபகிருதி தத்பராக, சாதுக்கள்னா யாருன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோட உதவுறவங்க தான் சாதுக்கள். பாதி பேர் எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணா இந்த உதவி எனக்கு எப்ப எப்படி திரும்பும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துதான் எந்த உதவியும் பண்றோம். ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தோம்னா கூட இந்த கிஃப்ட் நம்மளுக்கு திரும்பி வருமா வராதா, எப்படி திருப்போம், ஏதாவது திருப்போம் அப்படிங்கிறத பார்த்து தானே கிஃப்டை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணார், அந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் உதவி பண்றாளோ, யார் கிஃப்ட் கொடுக்குறாளோ, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம பண்றவா தான் சாதுக்கள். அகிருத்திரிம குணாராமாக, அவர்களுடைய குணங்கள் இருக்கு பாருங்க, இயல்பிலேயே இருக்கக்கூடியது. கிருத்திரிமா செயற்கையா வருவிக்கின்ற குணம் இல்லை. நல்லவனா செயற்கையா இந்த சமயத்துக்கு நம்ம நல்லவனா நம்மளை காமிச்சுக்கணும்னு காமிச்சுக்கிறவா இல்லை, எப்பவுமே நல்லவளா இருக்கா. கிருத்திரிமம்னா செயற்கை, அகிருத்திரிமம்னா செயற்கை இல்லாதது, இயற்கையாகவே இருக்கிறது. சுகதாக சர்வதேகினாம், எல்லாருக்கும் நலனையே விரும்புபவர்கள். சுகம் ததாதி, எல்லோருக்கும் நல்லதையே கொடுப்பவர்கள், நல்லதையே செய்பவர்கள், நல்லதையே விரும்புபவர்கள். பூர்வ புண்ணிய பிரசங்கேன பிராப்தோயம் ஆசிரம சுபா. இந்த இடத்துக்கு நாங்க அதாவது 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ராஜாக்கள்லாம் பார்த்து எதிரிகள் எங்களை அடிச்சு துரத்திட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல போறதுக்கு வழி தெரியாம ஒரு போக்கிடம் இல்லாம இருக்கும் பொழுது ஏதோ இந்த ஆசிரமம் கிடைச்சது. இந்த ஆசிரமம் எங்களுக்கு கிடைச்சதுங்கிறது எங்களுடைய புண்ணியம் தான், பூர்வ புண்ணியம். நாங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான் இந்த ஆசிரமம். அதனால உங்களுடைய அனுகிரகம் கிடைச்சது, நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னீங்க. ஸோ எங்களுடைய இப்பத்திய நல்ல வாழ்க்கையை திரும்பி பெறுவதற்கு உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆசிரமம் சேர்றதுக்கு எங்களுடைய பூர்வ புண்ணியம் தான் காரணம். பூர்வ புண்ணிய பிரசங்கேன தவ ஆவாத்தியாம் மகாபாக மகாதுக்க விநாசகா, எங்களுடைய ஆவாத்தியாம் எங்களுடைய மகாதுக்க விநாசகா, பெரிய துக்கத்தை, கடுமையான துக்கத்தை போக்கக்கூடிய, சாதாரண இல்லை. பவந்தி மாணவாக பூமோ பகவஹா சுவார்த்த தத்பராக, லோகத்துல மனிதர்கள் சுவார்த்த தத்பராக பவந்தி, செல்பிஷா இருக்காங்க. சுவார்த்த தத்பராகனா செல்பிஷ் மட்டும் இல்ல, செல்பிஷ் ஒன்னே மோட்டிவா இருக்கிறவங்க, செல்பிஷ்னஸ் ஒன்னே மோட்டிவா, தன்னலம் ஒன்றே மோட்டிவா இருக்கிறவங்க இருக்குல்ல, சுவார்த்த தத்பராக, சுவார்த்தத்திலேயே தன்னலத்திலேயே குறியா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் லோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. பரார்த்த சாதனை தக்ஷாக கேச்சித் வாபி பவாதிருதாக, பரார்த்த சாதனை தக்ஷாக, பிறருக்கு உதவி செய்யறதுல தக்ஷாக திறமைய, பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, செய்யணும்ன்ற ஆட்டிடியூட் இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா எப்படி செய்யணும்ன்ற எண்ணம் இருக்காது, செய்யறதுக்கு வசதி இருக்காது. செய்ய ஆரம்பிக்கும் போது ஏதோ விதத்துல அது முடியாம தடுக்கும். ஸோ பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா கூட அது செய்யணுங்கிற திறமை, செய்யணுங்கிற சக்தி, செய்யறதுக்கான சாய்தால், அந்த செய்யறதுக்கான வசதி எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இருக்கு. அதுல தக்ஷாக எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கேட்டுட்டு யாரோ சில பேர் சுவாபி எங்கேயோ இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க பவாதிருத்தாக, உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒருத்தர் தான், ரெகுலரா பார்க்க முடியாது. துக்கிதோகம் முரிசிரேஷ்ட வைசியோயம் அதி துக்கிதாக, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த வைசியனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். உபௌ சம்சார சந்தப்தௌ தவாசிரம பதே முதா, சம்சாரத்தினால, அதாவது எங்களுடைய குடும்ப கஷ்டங்கள், எங்களுடைய ராஜ்ய கஷ்டங்கள், இதனால தர்சனாதேவ ஹேவித்வன் கதம் துக்கம் மிக ஆவையோகோ, உங்களை பார்த்ததுலயே எங்களுடைய துக்கம், 2 பேருடைய துக்கமும் பறந்து போச்சு. அதான் கொஞ்சம் நிம்மதி, ஒரு சந்தோஷம் வந்த உடனே எங்களுக்கு ஒரு சாந்தமான ஒரு ஆட்டிடியூட். தேகஜம் மானசம் வாக்கிய சிரவணாதேவ சாம்பர்தம், தேகஜம் மானசம், தேகஜம் துக்கம் போயிடுச்சு, வாக்கிய சிரவணஜம் துக்கமும், தேகஜம் துக்கமும் போறதுக்கு இந்த ஆசிரமம் ரொம்ப சௌரியமா இருந்தது. அதாவது பசி தாகம் அதுக்கெல்லாம் எந்த விதமான கஷ்டமும் இல்லை, சௌக்கியமா இருந்தோம். மானசம், உங்களுடைய வாக்கியம் எங்களுடைய மனசுல இருக்கிற துக்கத்தையும் போக்கிடுச்சு. தன்யவ் ஆவாம், தன்யவ், உங்க 2 பேருக்கும் நாங்க என்ன தன்யவ்னாக்க அதாவது கிரேட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். தன்யவ்னா நாங்க, அதாவது நாங்க 2 பேரும் தன்யர்களானோம்னா புண்ணியசாலிகளானோம், பாசிலேட்னு அர்த்தம். சாதாரணமா தன்யவ்னாக்க வி ஆர் கிரேட்ஃபுல், உங்களுக்கு தன்யர்களாக உங்களால நாங்க கொடுத்து வச்சவரா ஆனோம், ஸோ வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு. கிருத கிருத்தியோ,
வந்த காரியம் எங்களுக்கு நடந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நிறைவேறுச்சு. நாங்க என்ன எங்க ராஜ்யம் கிடைச்ச மாதிரி தான். அதாவது ஜாத்து சூக்தி சாகர சுக்தி சுகாரசா, உங்களுடைய வார்த்தைங்கிற அமிர்தத்தினால நாங்க தன்யோ ஜாத்தோ கிருத்தகிருத்தியோ ஜாத்தோ அப்படின்னு ஆயிட்டோம். பாவிதோ பவதா பிரம்மன் கிருபையா கருணார்ணவ, பவதா பாவிதா பிரம்மன், உங்களாலே நாங்கள் பாவித்தோ சுத்திகரிக்கப்பட்டோம். கிருஹானாம் அஸ்மத்கரவு சாதோ நயபாரம் பவார்ணவே, நயபாரம் எங்களை பாரம் நய, எங்களை இந்த சம்சார கடல்ல இருந்து தாண்டுவீங்கள், நீங்க தான் எங்களை மேல ஏறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். மக்னவ் சிராந்தா விதிஜாத்வா மந்திரதானேன சாம்பிரதம், அதாவது சம்சார கடல்ல நாங்க மூழ்கி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எங்களை என்ன பண்ணோம், மக்னவ் மூழ்கி போயிட்டோம். மேல கடையேற முடியாம நாங்க கலச்சி போயிருக்கோம். சிராந்தோ கையை நீங்கி மேல வர ட்ரை பண்ணி முடியல. சிராந்தோ விதிஜாத்வா மந்திரதானேன சாம்பிரதம், எங்களுக்கு மந்திரதானம் பண்ணுங்கோ, எங்களுக்கு மந்திர தீட்சை எடுத்து வைங்கோ, நாங்க மேல ஏறுறதுக்கு கடத்தேறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கோ. தபஸ்கிருத்வாதி விபுலம் சமாராஜ்ய சுகப்பிரதாம், நாங்க அந்த மந்திரத்தை வச்சுட்டு தபஸ் பண்றோம். அம்பாளை சுகப்பிரதாம், சுகத்தை கொடுக்கக்கூடிய அம்பாளை நாங்க சமாராதைய அவளுக்கு ஆராதனை பண்ணி சம்பிரார்த்திய தரிசனம் பூயா யாஸ்யாவோ நிஜ மந்திரம், திருப்பி அம்பாளுடைய தரிசனம் பண்ணிட்டு எங்க சொந்த கிரகத்துக்கு திரும்பி போறோம். வதனா தவ சம்பிரார்த்திய தேவி மந்திரம் நவாட்சரம், உங்களுடைய வாயிலிருந்து நவாட்சர மந்திரத்தை அடைஞ்சு மரணஞ்ச கலிசியாவகா நிராகாரோ திருதோ விரதோ, அந்த மந்திரத்தையே விரதத்தோட நிராகாரா ஆகாராதிகள் இல்லாம கலிசியாவகா அதை ஸ்மரணம் பண்ணுவோம் அப்படின்னு அவ 2 பேரும் பிரார்த்தனை பண்றார். யாத்திரை சொல்றார். அதாவது அவ 2 பேர் சார்பில் ராஜா கேட்கிறான். இது சஞ்சோதித ஸ்தாபியாம் சுமேதா முனி சத்தமகா, அவர்களாலே இவ்விதம் கேட்கப்பட்டவராக சுமேதாங்கிற ரிஷி ததோ மந்திரம் சுபம் தாபியாம் தியான பீஜ புரஸ்தரம், அவ 2 பேருக்கும் பீஜாட்சரத்தோட கூடி தியானம் எப்படி தியானம் பண்றதுங்கிற முறைகள், தியான ஸ்லோகங்கள் அதெல்லாமும் சொல்லி பீஜாட்சரங்களையும் சொல்லி மந்திரத்தை கொடுத்தார். சௌச்ச பிராத்திய முனையர் மந்திரம் சம்பந்திரிய குரு தேவதோ, அவர்கள் அந்த மந்திரத்தை வாங்கிட்டு குரு தெய்வத்தோ, தேவதைகளையும் குலதெய்வத்தையும் குரு இவாளெல்லாமும் சம்பந்திரிய பூஜை பண்ணி ஜக்மதுர் வைத்திய ராஜானோ நதி தீரம் அனுத்தமம், 2 பேரும் என்ன பண்ண ஜபம் பண்றதுக்காக நதி கரைக்கு போனாங்க. ஏகாந்தே விஜயநேஷ்தானே, 6வது அத்தியாய பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா, அதாவது அரசியல் ஜனசம்சதி அப்படின்னு அந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏகாந்தே தனிமையான இடம், விஜயனே யாரோ அங்கெல்லாம் வராத இடம், ஏகாந்த் தனிமையா இருக்குது, ஜனங்கள் வராம இருக்கிற இடம். ஏகாந்தே விஜயநேஷ்தானே கிருத்வா ஆசன பரிகிரகம், ஆசன பரிகிரகம் ஆசனம்னு சொன்னோம்னாக்க யோகாசனத்துல சொல்ற மாதிரி அந்த பல விதமான ஆசனங்கள்ல அந்த ஆசனம்னு சொன்னோம்னா ஸ்திர சுகம் ஆசனம், எப்படி உட்காந்தாக்க அதாவது சுகமா நம்ம உட்காடுறது, உட்காந்தா எப்படி உட்காந்தாக்க பின்னாடி முதுகு வலிக்கிறது கை வலிக்கிறது நெளிஞ்சிட்டு இருக்கிறது இப்படி எப்படி திரும்புறதுன்ற மாதிரி இல்லாம அதே பொசிஷன்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம அம்பாளை தியானம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கண்டினியூஸா விடாம தியானம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்டா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்கு பாருங்க, அந்த பொசிஷனுக்கு பேர் தான் ஸ்திர சுகம். அது கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும், நம்மளை நெளிய வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கு பாருங்க, அதை பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ்க்காக கிருத்வா ஆசன பரிகிரகம், அந்த இடத்துல ஒரு சரியான இடத்தை சரியான பொசிஷனை தேர்ந்தெடுத்து உபவிஷ்டவ் ஸ்திர பிரஜ்யோ, அவ 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒரே அம்பாளை தியானம் பண்றதுங்கிறதுக்கு பிரஜ்ய, அவளுடைய எண்ணம் ஸ்திரம் ஸ்டேபிளா, வேற எந்த விதத்திலையும் மனசை அலைய விடாம அம்பாளை மட்டுமே தியானம் பண்றதுல இவ கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுல. தாவதீவ கிருஷோதரோ, ரொம்ப எழுச்சிட்டு இருக்காங்க ஆகாராதிகள் இல்லாததுனால. மந்திர ஜப்திய ரதவ், மந்திரத்தையே ஜெயிக்கிறதுல ஈடுபாடு உடையவர்கள். சாந்தோ சரித்திரத்திரைய பாட்டகவ், அதோட ரெகுலரா இந்த 3 சரித்திரம் மதுகைட்ட போவதம் மகிஷாசுரவதம் சிம்பனி சிம்பவதம்னு இருக்கும், இந்த 3 வதத்தையும் அதாவது மகாத்மியம் சண்டி இதை ரெகுலரா பாராயணம் பண்றவாளா, இந்த மந்திர ஜபத்தோடு கூட இந்த பாராயணத்தையும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறவாளா சரித்திரத்திரைய பாட்டகோ. சண்டிங்கிறது சுருக்கமா மந்திர சரித்திரத்திரயம் அப்படிங்கிற மாதிரி. நின்யதுகு மாசமேகம் து சத்திர தியான பராயணம், இந்த மாதிரியே ஆகாராதிகளை ரொம்ப நியமனம் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணி மந்திர ஜபம் பண்ணி இந்த சண்டி பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவாளா 1 மாசம் இப்படியே கழிக்கிறா. தயோகோ மாசம் விரதையில ஜாதா பிரீதி ரனுத்தமா பாதாம்புஜே பவானியாஸ்து சிரா புத்தி ரதாப்பியலம், ததாபி என்ன பண்ணாங்க,
தயோகோ மாசம் விரத்தேனையோ. முதல்ல முக்கியமான விஷயம் அதுதான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. மாசம் விரத்தேனைவ, இந்த ஒரு மாசம் கடுமையாக அவர்கள் விரதம் செய்யும் பொழுது அந்த விரதத்தினாலேயே அது என்ன இருக்கு, அதாவது நம்ம சாதாரணமா பூஜை எல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், முதல்ல ஏதோ ஒரு பலனை நோக்கி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம். பூஜை பண்ணும்போது பலன் எப்ப கிடைக்கும், பலன் எப்ப கிடைக்கும், இந்த பலன் வந்துருமா அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு தோணிட்டே இருக்கு. ஸோ அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா பலன் கிடைக்காது. அதனால டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், பலனை பத்தி யோசிக்காம நேரா பண்ணணும்னு பண்ண ஆரம்பிக்கிறோம். பண்ண ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஜபத்துல பூஜையில ஸ்டெபிலிட்டி வரும்போது என்ன ஆகுது, பலன் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ இது அம்பாளுடைய பூஜையிலேயே நம்மளுக்கு என்ன பண்றது, ஒரு சந்தோஷம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த பூஜை விரதங்கள்லயே ஒரு சந்தோஷம் ஏற்பட ஆரம்பிச்சு அதுக்காகவே பிரதானமா நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல வர சந்தோஷம்ங்கிறது இல்லாம நம்மளுடைய டியூட்டி, இது நம்மளுடைய கடமைன்னு பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அம்பாளுடைய பிரீத்திக்காகன்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னாக்க நம்மளுடைய பூஜை இந்த இதெல்லாம் டெவலப் ஆகிட்டே போறது, நம்மளுடைய ஆட்டிடியூட் டெவலப் ஆகிட்டே போறது. அது இனிஷியலா நம்மளுக்கு தெரியாது. முதல்ல வரதா இருந்தா நான் அந்த மாதிரிதான் பண்றேன்னு சரி பரமேஸ்வர பிரீத்தியத்தவங்க சங்கல்பத்துல சொல்லிட்டு இருப்போம். சொல்லிட்டு இருந்தாக்க அதை வாஸ்தவத்துல நம்ம அடாப்ட் பண்றோமா, வாஸ்தவத்துல அதை இன்டர்னலைஸ் பண்ணிட்டோமான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஜபம் பண்ண 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 ஜபத்தை டெவலப் பண்ண பண்ண பண்ணதான் அது தானாவே இன்டர்னலைஸ் ஆகும். ஸோ இவ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு மாதிரி ஜபம் பண்றா. அந்த ஜபம் பண்ண உடனே அந்த ஜபத்தை கண்டினியூஸா பண்ணணும்னு அந்த ஜபத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அதாவது இனிமே நம்ம ஜபம் பண்ணாம இருந்தா நம்மளால இருக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த மாதிரி அந்த பூஜை ஜபங்கள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படணும். அதாவது சரி அந்த நேரம் வந்துட்டு ஐயோ பண்ணணுமேங்கிற எண்ணத்துல போய் பண்ணாம நம்ம அதை பண்ணணுங்கிற ஆர்வத்தோட பண்ணுற எண்ணம் வரணும். அதான் சொன்னார் மந்திர இது நியந்தூர் மாசமே தயோகோ மாசம் விரதேனைய ஜாதா பிரீத்தி அனுத்தமா. ஒரு மாசம் அந்த விரதம் அனுஷ்டானத்தை பண்ணதுனாலேயே அவர்களுக்கு உத்தமமான பிரீத்தி, ஒரு சந்தோஷம் அவளுக்கு ஏற்படுறது. பிரீத்தினாக்க இந்த இடத்துல சந்தோஷம், அந்த அனுஷ்டானத்தினாலேயே ஒரு பிரீத்தி அனுத்தமா இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. பாதாம்புஜே பவான்யாஸ்து ஸ்திரா புத்தி. ஸோ பவான்யாக பாதாம்புஜே ஸ்திரா புத்தி. நான் இப்போ என்ன பண்ணா, அம்பாளை ரொம்ப ஸ்திரமா திங்க் பண்ணி தியானம் பண்றதுக்கு அவ டெவலப் பண்ணிட்டா. கதாச்சித் பாதையோர் கத்வா முனேஷ்டஸ்ய மகாத்மனஹா ததாத்யலம், அது போராது அப்படின்னு தோணிச்சு. அதனால கதாச்சித் பாதையோர் கத்வா முனேஷ்டஸ்ய மகாத்மனஹா கிருத பிரணாமா வாகத்திய தத்தசிய சுஷாசினி. அவ என்ன பண்ணா, ஒரு மாசம் இந்த மாதிரி விரதம் பண்ணிட்டு அப்புறம் முனிவரை திருப்பியும் போய் பார்த்தாங்க. பாதையோர் முனேகே பாதையோக கத்வா, முனிவருடைய திருவடி வாரம் சென்று அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ல சொல்லும்போது அவருடைய திருவடி வாரத்தை அடைந்து அப்படின்னு, அதாவது அவரை அடைந்து அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய திருவடி அடைஞ்சு, அதாவது திருவடிக்கு அவளுடைய சமீபத்துக்கு போயின்னு. ஸோ முனேஷ் பாதையோகத்வா, முனிவருடைய திருவடி வாரத்தை அடைந்து என்ன பண்ணார், கிருத பிரணாமம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி ஆகத்திய கஷ்டதுஷ்ட குசாசனே அவர் கொடுத்த நிர்வாசனத்துல உட்கார்ந்தாங்க. நான்ய காரிய பரவுகாதி பகுவது கதாசன, அவர்களுக்கு வேற எந்த காரியமும் இல்லை, அதாவது வேற எந்த விஷயத்துக்காகவும் வந்ததாக சொல்லல. தேவி தியான பரவு நித்தியம் ஜப மந்திர ரதோசதா, எப்பவும் தேவி தியான பரமா தான் இருக்கும், ஜப மந்திரங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏவம் ஜாதே ததா பூர்ணே தத்திர சம்பத்சரேன்றப்ப அந்த மாதிரி போகும்போது அப்பப்போ முனிவரை பார்த்து சந்தோஷம் நமஸ்காரம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷம் போச்சு. முதல்ல ஒரு மாசம் போச்சு. ஒரு மாசம் போன உடனே போய் முனிவரை நமஸ்காரம் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் மேல அனுகிரகத்துல கண்டினியூ பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம் போறது. பபூதுகு பலாகாரம், இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு இருந்தா. முதல்ல ஏதோ கொஞ்சம் ஆகாரம் இருந்தது, அப்புறம் அதை விட்டுட்டு பலாகாரம், ஒரு வருஷம் பலாகாரம் மட்டுமா, பழத்தை மட்டும் சாப்பிட்டு இருந்தா. அப்புறம் பர்ணாசனம்னு இருப்ப, இப்ப காஞ்ச இலைகள், இந்த கிரீன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கிரீன்ஸை மட்டும் சாப்பிடுறது, பழம்னு சாப்பிடாம கிரீன்ஸ் மட்டும், பர்ணாசனம் வெறும் கீரைகள், கீரைகளை சாப்பிட்டு அந்த கீரைகள்ல தங்களை சப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. வருஷமேகம் தபஸ்தத்திர சக்கரத்தோடு வைத்திய பார்த்திவோ, அவர் 2 பேர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கிரீன்ஸ் கீரைகளை மட்டுமே சாப்பிட்டு ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ணியிருந்தாங்க. சுஷ்க பர்ணாசனம் தாந்தோ ஜபத்யான பராயணம். அதுக்கப்புறம் இந்த கீரைகள்னா கூட பச்சை கீரைனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சுஷ்க பர்ணாசனம், காஞ்ச கீரைகள் கீழே விழுந்து இலை காஞ்சி போயிருக்கு இல்லையா, காஞ்சி போனது சமைக்கிறதும் கஷ்டமா இருக்கும். சுஷ்க பர்ணாசனம் தாந்தோனாக்க இந்த மாதிரி சாப்பிட வேண்டியிருக்கே, அம்பாள் நம்மளுக்கு இன்னும் தரிசனம் கொடுக்கலையே, இன்னும் எவ்வளவு நாளாக போறது அப்படின்ற கோபம் இல்லாம. அதான் சொன்ன 1000 குடம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினாக்க
நல்ல ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும்னு யாரோ ஒரு பெரியவர் சொன்னார். இவன் 1000 குடம் புண்ணியம் பண்ண வந்தான். அதாவது 999 குடம் பண்ணிட்டான். ஏன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, சுவாமி தரிசனம் கொடுப்பாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சினிமால வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு குடமா வரும்போது ஒவ்வொரு லிங்கமா இல்ல ஒவ்வொரு பாட்டா பகவான் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாருங்கிற மாதிரி நினைச்சு 999 குடம் வந்தும் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கலையே, 1000வது குடத்துல கொடுக்க போறாரோ கொடுக்க போறது இல்லைன்னு பொத்துன்னு 1000வது குடத்தை கீழே போட்டு உடச்சிட்டான்னு கதை வருது பாருங்க. அதாவது பொறுமை 999 குடத்துக்கு ஏதோ இருந்த பொறுமை 1000வது குடத்துல இல்ல. 999 குடமும் பொறுமை இருந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை. அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு இப்படி வரும் இந்த மாதிரி இருக்கும்னு அவனாவே நினைச்சிருந்தான். பகவான் தரிசனம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுப்பாருன்னு அவன் நினைச்சுட்டான். பகவான் தரிசனம் கொடுக்குறாருன்னா அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படிதானே அவர் கொடுப்பாருங்கிறது தோணல. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது கிடைக்கலன்னு பகவானே தரிசனம் கொடுக்கலன்னு நினைச்சுட்டு 1000வது குடத்தை பண்ணாம விட்டுடுற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆயிடும், சில இடங்கள்ல மனசுல வந்து அந்த வேகம் வெறுப்பு வந்துடும். அதாவது நம்மளுக்கு நம்ம பண்ற பூஜை கரெக்டா இருக்கோ இல்லையோ, இந்த பூஜையே பிரயோஜனம் உண்டோ இல்லையோ, தரிசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ, பலன் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வந்துடுறது இல்லையா. அந்த மாதிரி இல்லாம டோட்டல் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டு இருக்கணும். எந்த விஷயத்துல நம்ம ஈடுபடுறோமோ அந்த விஷயத்துல பூர்ணமான நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. அந்த நம்பிக்கையும் அதுல கொஸ்டின் பண்ணக்கூடிய ஆட்டிடியூடும் இல்லாம இருக்கிறது இருக்கு பாருங்க, அந்த கண்ட்ரோல் இருக்குல்லையா, அதுதான் தாந்தவ். சுஷ்க பர்ணாசனவ் தாந்தவ் ஜபத்யான பராயணவ். அதுலயே ஈடுபாடு, ஜபத்திலையும் தியானத்திலையும். பூர்ணே வருஷத்வயே ஜாதே கதாச்சித் தரிசனஞ்சதோ பிராபதுகு ஸ்வப்ன மத்தியே. அவளுக்கு தரிசனம் கிடைச்சது. ஆனா அம்பாள் என்ன பண்ணா, சொப்பனத்துல தரிசனம் கொடுத்தா. துர்கா சந்திரகலா ஸ்துதி அப்படிங்கிற விஷயத்துல அப்பயும் தீட்சிதர் சொல்றார், இந்த மாதிரி யார் வந்து ராத்திரி சூக்தம் இந்த சூக்தம்லாம் இருக்கு பாருங்க ரிக்வேதத்துல, அந்த சூக்தத்தை வந்து விதிப்படி பாராயணம் பண்றாலோ அவளுக்கு அம்பாளுடைய தரிசனம் சொப்பனத்துல கிடைக்கும். சொப்பனத்துல கிடைக்கும் போது நம்ம கண்ட பலனையும் கேட்டுடுவோம். அந்த மாதிரி பலனை கேட்காம என்ன வாஸ்தவமான பலன் கேட்கணும், எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி ஒரு சித்தி வந்து நம்மள என்ன பண்றது, டைரக்ட் கண்ட திசையிலையும் போற மாதிரி நம்ம ஆயிடப்படாது அப்படின்னு அவர் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறார். ஸோ இவர் என்ன பண்றார், அதனால பிராபதுக்கும் சொப்ன மத்தியது பகவத்யா மனோகரம் ரக்தாம்பரதராம் தேவி. அம்பாள் வந்து என்ன நல்ல ஒரு சிவந்த பட்டாடையை உடுத்திட்டு இருக்கிறவளாக, சாரு பூஷண பூஷிதாம் அழகான அலங்காரங்கள் அணிகலன்கள் அணிந்தவளாக, கதாச்சின் நிருபதே சொப்னே அபஸ்யத் ஜெகதம்பிகாம். சொப்னத்துல ராஜா அவளை பாக்குறான். வீட்டு சொப்னேச்ச தௌதேவியும் பிரீத்தி யுக்தௌ பகூது. அம்பாளுடைய தரிசனம் கிடைச்சோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜலாஹாரை திருப்தியேது. ஆனா அவளுக்கு அது மட்டும் போறாது. அதனால 3வது வருஷம் என்ன பண்ணா, 2 வருஷம் போயிடுது. 3வது வருஷம் ஜலாஹாரைக்கு வெறும் ஜலத்தை மட்டும் ஆகாரமா வச்சிருந்து ஜலாஹாரை திருப்தியேது சிதௌ சம்பத்சரௌ துதௌ. அடுத்த ஒரு வருஷம் வெறும் 1 வருஷ காலம் ஜலாகாரத்துல மட்டுமே ஜலத்தை மட்டுமே ஆகாரமா எடுத்துட்டு அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏவம் வருஷத்ரயம் கிருத்வா ததஸ்தௌ வைத்திய பார்த்திவோ. ஒரு 3 வருஷ காலம் வைத்தியன் பார்த்திவன் திவா 2 பேரும் ராஜாவும். சக்கரதுஸ்தௌ ததா சிந்தாம் சித்தே தரிசன லாலதௌ. அம்பாள் தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவ 2 பேரும் நினைக்கிறாங்க. பிரத்யக்ஷம் தரிசனம் தேவியா ந பிராப்தம் சாந்திதம் ரிணாம். மனிதர்களுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய அம்பாளுடைய பிரத்யக்ஷ தரிசனம் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கலையே. ஏக தியாகம் கரிஷ்யாவா. இப்பதான் கொஞ்சம் அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, மனசுல வந்து ஒரு சாந்தி இல்லாத தன்மை, ஒரு அலுப்பு தட்டுறது. இது நம்ம பண்ற, அதாவது இந்த பூஜையை விட்டா வேற வழி இல்லை, இந்த பூஜை ஒண்ணுதான் நம்மளுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரே வழி. ஆனா இவ்வளவு வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியும் இவ்வளவு கடுமையா பண்ணியும் அம்பாள் தரிசனம் கிடைக்கல. அதனால இதை விட இன்னும் எப்படி கடுமையா நம்மளால பண்ண முடியும்னு தெரியல, இதை விட கடுமையா பண்றதுக்கு சக்தி இல்லை, இதை விட பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தேகத்தியாகம் கரிஷ்யாவா. நம்ம என்ன பண்றீங்கன்னா இது பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரியல. எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நாடு நகரங்கள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம எதிர்பார்த்த குறிக்கோள் கிடைக்காததுனால தேகத்தியாகம் பண்ணிடலாமா. கரிஷ்யாவா துக்கிதோ பிரசமாதுரோ இது சஞ்சிந்திய மனசா ராஜா குண்டம் சகாரக. அதனால இது சொல்லுவா, அக்னி பிரவேசம்னு பண்ணிடலான்னு தீர்மானம் பண்றான். விகோணம் சுஸ்திரம் சௌமியம் அஸ்தமாத்திர பிரமாணதா சம்ஸ்தாபிய பாவகம் ராஜா ததா வைத்தியோ அதிபக்திமான் யுகாவ அசௌ நிஜம் மாம்சம் சித்வா சித்வா புனః. ஆனா அவ வந்து என்ன பண்றா, இது பண்ணும்போது கட்டுன்னு ஒரு பெரிய குண்டத்தை, அதாவது ஒரு மனுஷனை எரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குண்டத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுல ஜம்ப் பண்ணி இல்லை. அவ என்ன பண்றா, தங்க சரீரத்தையே ஆகுதியா கொடுத்துடலாம்
அப்படின்னு தங்களுடைய போர்ஷன் ஒரு போர்ஷன் சதையை என்ன பண்றாங்க, அதை வெட்டி ஆகுதியா, அதாவது இருக்கிறதுக்குள்ள உத்தமமான ஆகுதி, புருஷாகுதிக்கு எஸ்டிய பிரகிதமா அப்படின்னு இந்த சரீரத்தினுடைய மாம்சம் தன்னையே தான் கொடுக்கறது, வேற ஒருத்தர் இல்லை, தன்னையே தான் கொடுக்கறதுங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அதை ஹோமம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ததா வைசியோதி தீப்தேக்னோ ஸ்வமாம்சம் பிராட்சிபத்ததா, வைசியனும் அதே ராஜா பண்ற மாதிரியே பண்றான். ருதிரேன பலிங்காசி தததுஸ்தவ் கிருதோத்யமோ, தங்களுடைய ரத்தத்தையே எடுத்துட்டு ரத்தத்தினாலேயே பலிதானமும் பண்றாங்க. சதா பகவதி தத்வா பிரத்யக்ஷம் தரிசனம் தயோஹோ. ஸோ அந்த இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய ஒரு பலிதானம்ங்கிறதான அந்த ஒரு ஆகுதியை பார்த்த உடனே அம்பாள் என்ன பண்றா, பிரத்யக்ஷமாராவா எதிர்க்க. பிராக பிரீதி பரோத்ராந்தௌ திருஷ்டுவாதௌ திக்கிதோ மிருதம். பிராக பிரீதி பரோத்ராந்தௌ, பிரீதிபரஹா, அவர்கள் 2 பேரும் சந்தோஷம், உத்ராந்தோ என்ன பேசுறதுன்னு தெரியல அவளுக்கு. அம்பாளை பார்த்த உடனே அவளுக்கு என்ன இருக்கு, ஒரு மாதிரி சட்டுன்னு அந்த இது திங்கர்த்த வீட்டா அம்மோடான்னு சொல்ற மாதிரிங்க, அந்த ஸ்டிபிஃபைடு அப்படின்ட்டு உத்ராந்தோ சட்டுன்னு ஒரு நிமிஷம் அவள் வந்து இதுவாயிட்டா, ஸ்டிபிஃபைட் ஆயிட்டா. திருஷ்டுவாதௌ திக்கிதோ மிருதம். வரம் வரைய போராஜன் எத்தே மனசு வாங்கிட்டோம், உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளுப்போ, உன் மனசுல என்ன இருக்கோ என்ன வேணுமோ கேளு. துஷ்டாகம் தபசா தேவிய பக்தோசி துவம் மதோ மம, உன்னுடைய பக்தியினாலே துஷ்டாசி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், நீ என்னுடைய ஒரு சிறந்த பக்தன். வைத்தியம் பிராக ததாதேவி பிரசன்னாகம் மகாமதே, வைத்தியனை பார்த்து உன்னுடைய தபஸ்னால அகம் பிரசன்னா, நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், நான் வந்து பிரசன்னா, ஐ எம் ப்ளீஸ் வித் யூ. சிந்தே பீஷ்டம் துதாமிய பிரார்த்தையாசு மனோகதம், உனக்கு என்ன வேணுமோ என்ன பிடிச்சிருக்கோ சொல்லு தரேன் அப்படிங்கிறா. வியாசர் கேட்கிறார். தச்சுத்வா வச்சனம் ராஜா தாமுவாச்ச முதான்விதா, சொல்றது கேட்டு ராஜா முதான்விதா தேதி மேத்திய நிஜம் ராஜ்யம் ஹதசத்ரு பலம் பலாத். தேதி மேத்திய நிஜம் ராஜ்யம், நிஜம் ராஜ்யம், நிஜம்னா என்னுடைய சொந்த ராஜ்யத்தை தேதி, என் ராஜ்யத்தை எனக்கு திரும்பி கிடைக்கணும். ஹதசத்ரு பலம், எதிரிகள் அனைவரும் அழிந்து, எதிரிகள் யாரும் இல்லாமல், அதாவது அழிந்த எதிரிகளை உடையதா, எதிரிகள் யாரும் இல்லாதவர்களாய், பலாத்து என்னுடைய பலத்தினாலேயே கிடைக்கணும் அது. சமுவாச ததாதேவி ஜெச்சராஜன் நிஜம் கிரகம், நீ உன் வீட்டுக்கு போ. சத்ரவகா க்ஷீண சத்வாஸ்தே, இப்போ உன்னுடைய சத்துருக்கள் க்ஷீண சத்வாகா. க்ஷீண சத்வாகனாக்க தே ஆர் வீக்கண்ட், அவளுடைய மென்டலி அண்ட் பிசிக்கலி தே ஆர் வீக்கண்ட் நோ. ஏன்னா நல்ல ராஜ்யம் கிடைச்சிருச்சுன்னு அவ என்ன பண்ணா, சௌக்கியத்தை சந்தோஷமா இருக்கிறதுனால தே ஹவ் பிகம் காம்ப்ளசன்ட். சின்ஸ் அவ காம்ப்ளசன்ட் ஆயிட்டதுனால தே ஹவ் பிகம் வீக்கண்ட், அதனால அவ க்ஷீண சத்வாகா. கமிஷ்யந்தி பராஜிதா, அதனால நீ இப்ப போய் அட்டாக் பண்ணும்போது பராஜிதாக, they will be defeated, தோற்றுருவாங்க. மந்திரத்தே சமாகம்ய தே பதிஷ்யந்தி பாதையோகோ, உன் மந்திரிகளும் திரும்பி அனைவரும் வந்து உன் காலில் விழுவார்கள். குரு ராஜ்யம் மகாபாக நகரே ஸ்வம் யதாசுகம், உன்னுடைய நாட்டுல எவ்வளவு நாள் வேணுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் ராஜ்யத்தை பண்ணு. கிருத்வா ராஜ்யம் சூதுரம் வருஷானாம் அதிகம்ன்றது, ஒரு 10,000 வருஷம் ராஜ்யத்தை ஆளுபா. தேகாந்தே ஜென்ம சம்பிராப்திய சூர்யாச்ச பவிதா மனுகோ, தேகாந்தே ஜென்ம சம்பிராப்திய சூர்யாச்ச, அடுத்த ஜென்மா இந்த அளவுக்கு நீ ராஜ்யத்தை ஆண்டா விட்டு அதுக்கப்புறம் சொர்க்க சுகத்தை அனுபவிச்சா விட்டு சூரியன் தேர்ந்து நீ என்ன பண்ணுவ, பிறந்து அடுத்த, அதாவது இப்போ வந்து சப்தமே வைவசுத்த மந்திரம் இருக்கு இல்லையா, அடுத்தது 8வது மனுவாக சாவர்ணி மனு அப்படின்னு அடுத்த கிரியேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு யூ ஆர் கோயிங் டு பி தி ப்ராஜெனிட்டர் ஆஃப் தி நெக்ஸ்ட் கிரியேஷன். ஸோ சூர்யாச்ச பவிதா மனு, சூரியன் தேர்ந்து நீ என்ன பண்ணுவ, மனுவா நீ பிறப்ப, அதனால நீ தான் வந்து சாவர்ணின்னு பேரு அடுத்த மனு. அந்த மாதிரி சாவர்ணிங்கிற மனுவா, சாவர்ணின்ற கோத்திரமும் இருக்கு, சாவர்ணி மனுவா பிறப்ப, அந்த மாதிரி ஆரம்பிப்ப உன்னிடமிருந்து மனித இனம் உண்டாகும். இந்த பிரளயம் முடிஞ்ச உடனே மனித இனம் உண்டாகும், நீ அதுக்கெல்லாம் காரணமா இருக்கும், உனக்கு அந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எம்மாள் என்ன பண்ணா, இந்த ராஜ்யம் வேணும்னு கேட்டான். உனக்கு ராஜ்யம் மட்டும் கிடைக்குங்கிறது இல்ல, சமஸ்தமான மனுஷ இனத்தையே ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய ரூல் பண்றவனா ஒரு பெரிய டைனாஸ்டியே ஆரம்பிக்க. இப்ப நம்ம சூரிய வம்சம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டைனாஸ்டியா ஆரம்பிக்க போறவனா, மனு ஆரம்பிக்கிறவனா, மன்வந்திரமா எல்லா விதமான விஷயமும் புண்ணியமும் உனக்கு கிடைக்கும்னு அவன் எதிர்பார்க்காதது கேட்காதது அதுக்கு மேலேயே மிக சிறந்ததான வரங்களை என்ன பண்ணா, கேட்டது கேட்கறதுக்கு மேலேயேவும் நம்மளால அவனுக்கு வரமா கொடுத்தா. அதுதான் வெறும் நம்மளுக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது, நம்மளுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்கணும்னு தெரியாது, அதுக்கு மேலேயும் வர்ண கொடுக்கக்கூடியவளா அம்பாள் கொடுத்துருக்கா. யாசவாச்ச வைசியா காமப் சிவாச்சேதம், வைசியன் என்ன பண்றான், அவன் பங்குக்கு வரன்னு கேட்கணும் இல்லையா, அவன் கேட்கிறான். கிருதாஞ்சலி புட்டஹா சிசிஹி, சிசினா மனசுல என்ன 2 பேருமே சுத்தமா தான் இருக்கா. கிருதாஞ்சலி புட்டஹா சிசி, பியூர் இன் மைண்ட், கை கூட்டினவனாக. நமே கிருஷேன காரியம் வை ந புத்திரேன தனேனவா, வீட்டை விட்டு அடிச்சு தொட்டிட்டாங்க, புள்ள ஒய்ஃபு இவா எல்லாரும் என்ன ஆகும்,
எனக்கு இவ்வளவு நாள் நான் அவளை பார்த்துருந்தோம், அவளுக்கு என் பேர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பணத்துல மட்டும்தான் இருந்தது, அதனால அந்த பணம் வேணும்ட்டு அவ என்னை அடிச்சு துரத்திட்டா. அவளை விட்டுண்டு கிரகேன, கிரகம்னாக்க கிரகா, கிரகான்ற வார்த்தைக்கு ஒய்ஃப்னு அர்த்தம். கிரகேன புத்திரேன தனேன. அதனால இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், இது எனக்கு எந்த விதத்துல லாபத்தை கொடுக்க போறது, ஏதோ கொஞ்ச நாளைக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, நாளைக்கு திருப்பி அவ மனசு மாறாது, இதே மாதிரி ஆட்டிடியூட் வராது, திருப்பி அடிச்சு நடத்த மாட்டான்னு என்ன நிச்சயம். அதனால எனக்கு அதனால ஆக போறது எதுவும் தோணல. சர்வம் பந்தகரம் மாதா சொப்ரவன் நெஸ்வரம் புடம். சர்வம் பந்தகரம், எல்லாமே நம்மள என்ன ஆகும், ரொம்ப பைண்ட் பண்றதா இருக்கு. அதாவது அந்த பாசத்துல நம்ம கட்டுண்டு போறோம். அவ நம்மள வாண்டாலும் உதறி எரியும் பொழுது, அவ உதறி எரிஞ்சாலும் அதை ஏத்துக்க முடியாம, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, திரும்பியும் அவ பக்கத்திலேயே நம்ம போய் நின்று அவளையே நினைச்சுட்டு அவ கிட்ட போக முடியாம வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாலும் அவளை நினைச்சுட்டு என்ன பண்றோம், கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கும். சொப்னம் மாதிரி எத்தனையும் நிச்சயம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஞானம்னே தேசி விசுதம் மோட்சதம் பந்தநாசனம். அதனால எனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதும், இந்த பந்தத்தை நசிக்கும்படி செய்யக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஞானத்தை கொடு. அசாரே அஸ்மீச்ச சம்சாரே மூடா மஜ்ஜந்தி பாமராக. இந்த சாரமில்லாத சம்சாரத்துல மூடர்கள் தான் முழுதி, அதுதான் வேணும்னு நினைப்பாங்க. அதனால இப்ப எனக்கு பட்டுட்டதுனால இது பிரயோஜனம் இல்லைன்னு தோன்றது. அதனால இந்த சம்சாரத்தை விட்டு எரியக்கூடிய இந்த சம்சார பந்தத்தை அறுத்து எரியக்கூடியதான மோசத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு வைத்தியன் அம்பாளை கேட்கிறான். பண்டிதா சந்தரந்தீக தஸ்மான் நேச்சந்தி சம்ஸ்கிருதம். அதனாலதானே பண்டிதர்கள் உண்மையில, பண்டிதர்னா பண்டா, இந்த வாஸ்தவமான நித்தியானித்திய வஸ்து விவேகம் வந்துவா இருக்கா இல்லையா, அந்த பண்டிதர்கள் சம்ஸ்கிருதியும் அவர்கள் இதை விரும்புவதில்லை, அவர்கள் இதை தாண்டி செல்கிறார்கள், அந்த ஞானத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அம்பால அவன் கேட்கிறான். வியாசர் சொல்றார், சதாகன்ய மகாமாயா வைத்தியம் பிராக புரஸ்திதம். வைத்தியன் கேட்ட வரத்தை கேட்டுட்டு அம்பாள் தனக்கு எதிர்க்க நிற்கிற வைத்தியனை பார்த்து சொல்றா, வைத்தியவரிய தவ ஞானம் பவிஷ்யத்தி ந சம்சேகா. நீ வைத்தியவரிய, உனக்கு ஞானம் உண்டாகும், உனக்கு ஞானம் ஏற்படும், அதுல எந்த விதமான, அதாவது இந்த சம்சாரத்தை விட விலகக்கூடிய பிரம்ம ஞானமானது உனக்கு ஏற்படும், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதி தத்துவா வரம் தாபியாம் தத்திரையும் அந்தரதீயத்தை. அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு அம்பாள் அங்கே என்ன பண்ணா, அந்தரதீயத்தை, அந்தர்தியானம் ஆயிட்டா. அதர்சனம் கதாயாந்து ராஜாதம் முனிசுத்தமம் பிரணன்ய ஹயம் ஆருஷ்ய கமனாய மனோததே. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணா, இப்ப முனிவர் தானே அந்த வழியை காமிச்சார், வழியை காமிச்சதுனால முனிவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு உங்களுடைய அனுகிரகத்தினால அம்பாளுடைய தரிசனம் கிடைச்சதுன்னு அவருக்கு ஒரு தேங்க் பண்ணி, அம்பாள் இந்த மாதிரி எங்களுடைய வழியை காமிச்சிருக்கா, நீங்க போய் ராஜ்யத்தை ஆளுங்கோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கா அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு திருப்பியும் குதிரை ஏறி ஊருக்கு போலாங்கிறதுக்காக அவன் பண்ணிட்டு இருக்கான். மனோதரே ததைவ தஸ்ய சச்சிவாக தத்ராகத்திய நிருபம் பிரஜாக பிரணயமுகு வினயோபேதாக சமூச்சு பிராஞ்சலிஸ்திதாக. முனிவர்கிட்ட அவன் நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி அம்பாள் தரிசனம் கிடைச்சது, நீ ஊர் நாட்டை ஆள போறேன்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொல்லும் பொழுது அவனுடைய மந்திரிகள், சத்திய சச்சிவாக மந்திரிகள் சத்திர ஆகத்திய, அவன் இருக்கிற இடத்துக்கு தெரிஞ்சு இப்ப அம்பாளுடைய அனுகிரகத்துல அவளுக்கும் தெரிய போறது. விருப்பம் பிரஜாக முக்கியமான பிரஜைகளும் பிரணயமுகு வினயோபேதாக மிகுந்த வணக்கத்துடன் அடக்கத்துடன் ராஜாவுக்கு நமஸ்காரம் பண்றாங்க. தம் ஊச்சுக்கு பிராஞ்சலிஸ்தாக கைகூப்பி அவனுக்கு சொல்றாங்க, ராஜன்ஸ்தே சத்ரவகா சர்வே பாப்பாச்ச நிகதாக ரணே. தே சத்ரவகா, உங்களுடைய சத்துருக்களான எதிரிகள், பாப்பாச்ச தங்களுடைய பாபத்தினாலே, பாபம்னா தாங்க பண்ண தவறான காரியங்களாலே, ரணே நிகதாக ராஜ்யம் நிஷ்கண்டகம் பூப குருஷ்வ புறமாஸ்திதா. ராஜ்யம் நிஷ்கண்டகம் குருஷ்வ. இப்ப ராஜ்யத்தை என்ன பண்ணாங்க, அவர்கள் எல்லாரையும் அழித்து ராஜ்யம் உனக்கு எதிரிகளே இல்லாமல், உனக்கு எதிர்ப்பு இல்லாமல், நிஷ்கண்டகம், நிஷ்கண்டகம்னா தடை ஏதும் மற்றதாக உன் ராஜ்யத்தை நீ செய்து கொள். புறம் ஆஸ்திதா சத்ருத்வா வஜனம் ராஜா நத்வாதம் முனிசுத்தமம். அவர்களுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு முனிசத்தமம் சிறந்த முனிவரை நத்வா வணங்கி ஆபரிச்சினா அவரிடம் விடை பெற்று, அதாவது நான் விடை கொள்ளுகிறேன் விடை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆபரிச்சு அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆபரிச்சிய நிர்ஜயோத்தத்திர மந்திரி பரிவாரிதா, மந்திரிகளாலே பரிவாரிதா சூழப்பட்டவனாக, மந்திரிகள் சூழ ஊருக்கு கிளம்பினான். சம்பிராப்திய நிஜம் ராஜ்யம் தாரான் ஸ்வஜன பாந்தவான், தன்னுடைய மனைவி உறவினர் பாந்தவர்கள் எல்லாரையும் அடைந்து புபுஜே பிருத்திவியின் சர்வாம் சதத் சாகர மேகலாம்,
சர்வாம் பிருத்தியும் சாகரமேகலாம், சமுத்திரத்தினால சூழப்பட்டதான முழுமையான இந்த பிருத்தியை என்ன பண்ணான், அதை ஒரு ராஜாவா, அதாவது என்னாகும், அரசனை கணவனாகவும் பூமியை மனைவியாகவும் வர்ணிக்கிறது ஒரு மரபு. அதனால பூஜே அப்படின்னு. வைசியோபி ஞானமாசாத்திய முக்த சங்க சம்பந்ததா, வைசியன் என்ன பண்ணான், அவனுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஞானம் வந்தது. முக்த சங்கா, எல்லாத்துலயும் அட்டாச், பற்ற விட்டுட்டான், எதிரியும் அட்டாச்சு அன்அட்டாச்சு ஆயிட்டான். முக்த சங்கா, பற்றற்றவனாக தொடர்பற்றவனாக, சம்பந்ததா அனைத்திலும். காலாதி வாகனம் தத்திர முக்தபந்த சகாரக, அவன் என்ன பண்ணான், பிராரப்தம் முடிகிற வரைக்கும் காலாதி வாகனம், காலத்தை கழிக்கிறது மட்டும்தான். எப்படாப்பா காலம் முடிய போகுதுன்னு அதை எதிர்பார்த்துட்டுன்னு அர்த்தம். தீர்த்தேஷு விதரன் காயன் பகவத்யா குணானத்த, அப்புறம் என்ன பண்ணா, எதுலையும் சம்பந்தம் இல்லை, பற்று இல்லை, அதனால என்ன பண்ணா, தீர்த்தேஷு விதரன், புண்ணிய தீர்த்தங்களுக்கு போக ஆரம்பிச்சான். விதரன் புண்ணிய தீர்த்தங்கள் தான் யாத்திரைகளா, அங்கங்க அம்பாளை போறது, அம்பாளை தரிசனம் பண்றது, அம்பாளுடைய பெருமையை பாடுறதுன்னு. காயன் பகவத்யா குணானத்த, பகவத் அம்பாளுடைய குணங்களை பெருமைகளை பாடிக்கொண்டு ஏத்தத்தே கதிகம் தேவியா சரித்தமாவா அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். ராஜா வந்து என்ன பண்ணா, ராஜ்யத்தை நல்லபடியா ஆண்டுட்டு இருக்கான். வைத்தியன் ஊர் ஊரா போயிட்டு ஒவ்வொரு தீர்த்தமா போயிட்டு அம்பாளுடைய குணங்களை பாடிட்டு இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வியாசன் ஜனமேஜயனுக்கு என்ன பண்ணார், ஏதத்தே கதிகம் தேவியா சரித்தம் பரமாத்புதம், அம்பாளுடைய சரித்திரம் அற்புதமான சரித்திரம். அதாவது இந்த நிசும்பனை வதம் பண்ணது மட்டும் இல்ல, சுரதன் சமாதிங்கிற இந்த ரெண்டு வைத்தியன் ராஜா ரெண்டு பேருக்கும் எப்படி அம்பாள் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு நல்ல ஒரு உத்தமமான கதியும் காமிச்சா அப்படிங்கிற அம்பாளுடைய பெருமையும் சரித்திரமும் எடுத்து சொல்லப்பட்டது. பரமாத்புதம், ஏன்னா அவன் மனுவாரான் இல்லையா, அது ஆராதன பலப்பிராப்தி. அதனால இப்படி அம்பாளை வந்து சிறந்த முறையில ஆராதனை பண்றவங்களுக்கு அந்த ஆராதனை பலன் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட பலன் எப்படி கிடைக்கிறது, என்ன ஆராதன பிராப்தி யதாவத் ரூப வைசியோகோ, ராஜாவுக்கும் வைத்தியனுக்கும் எப்படி பலன் கிடைச்சதுங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. தைத்தியானாம் ஹனனம் புரோக்தம் சும்ப நிசும்பாதி மபிஷாசுரம், இப்படிப்பட்ட அசுரருடைய வதம். அதுக்கப்புறம் பிராதுர்பாவ ததா சுபகா, அம்பாளுடைய மேனிஃபெஸ்டேஷன், ஆவிர்பாவம், அம்பாள் தோன்றினது. யத்ருணோதி நரோ நித்தியம் ஏதது ஆக்கியானம் உத்தமம், யார் வந்து இந்த உத்தமமான ஆக்கியானத்தை, இந்த பெருமையை, அம்பாளுடைய மகிமையை கேட்கிறானோ, சம்பிராப்னோதி நரசத்தியம் சம்சார சுகம் அத்புதம், சம்சாரத்துல அந்த மனுஷன் டெஃபினட்டா சுகத்தை அடைவான்னு பரஸ்பதி சொல்றார். ஞானதம் மோட்சதம் செய்ய கீர்த்திதம் சுகதம் ததா, அம்பாளுடைய இந்த சரித்திரம் ஞானத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும், கீர்த்தியையும் கொடுக்கும், சுகத்தையும் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆவணம் சிரவணாத்து, கேட்பதனாலேயே நம்மள சுத்திகரிக்க, அதாவது புண்ணியமாக செய்யும், பாதிதமா நம்மள புனிதமாக ஆக்கும். நூனம் ஏதது ஆக்கியானம் அத்புதம். அகிலார்த்த பிரதம் நாம் சர்வ தர்ம சமாவர்த்தம், மனிதர்களுக்கு அகிலார்த்த பிரதம், அவர்கள் விரும்பின அனைத்தையும் கொடுக்க வந்தது. சர்வ தர்ம சமாவர்த்தம், எல்லா தர்மங்களையும் அதாவது நல்ல வழியில காட்டக்கூடியது. தர்மார்த்த காம மோட்சானாம் காரணம் பரமம் மதம், ஏன்னா அம்பாள் தான், இந்த ஆராதனம் தான் இந்த சதுர்வித புருஷார்த்தத்துக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு வியாசர் ஜனமேஜயனுக்கு சொன்னார். சூதர் மேலாக, ஏன்னா இந்த ஆக்சுவலா இந்த சூதருடைய கதை, வியாசர் சொன்ன கதையை சூதர் திருப்பி சொல்றாரு இல்லையா. சூதர் வந்து அந்த தங்க கேட்ட ரிஷிகளுக்கு, சௌனகாதி ரிஷிகளுக்கு அந்த இதுல நைமிசாரன் சொல்லும் போது, ஜனமேஜயேன ராஜ்ஞாசோ புருஷ்ட சத்தியவதி சுதா, சத்தியவதியினுடைய மகனான வியாசர் ஜனமேஜயனால கேட்கப்பட்டு உவாச்சு சம்ஹிதாம் திவ்யாம், இந்த ஒரு உத்தமமான திவ்யம்னா டிவைன் சம்ஹிதாம், இந்த கலெக்ஷன் அம்பாளுடைய ஸ்டோரி, வியாச ஸ்வார்த்த சர்வார்த்த தத்துவவிதை, எல்லா விஷயங்களுடைய உண்மையை அறிந்தவர். ஏனோ தானோன்னு ஒரு கதையை மட்டும் மேலாம்படிக்கா தெரிஞ்சு அதை சொல்லிட்டு இருந்தா அதனுடைய தாத்பரியம் நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதனால சர்வார்த்த தத்துவவிதை, எல்லாத்தையும் உண்மையை அறிந்தவர். சரித்திரம் சண்டிகாயாஸ்து, அம்பாள் சண்டிகையினுடைய சரித்திரம். சும்ப தைத்திய வதாசிரிதம், சும்பன்ற தைத்தியனுடைய வதத்தை அடிப்படையாக கொண்ட, அதுக்கு பிரதானமான கொண்ட சண்டிகையினுடைய ஸ்டோரி. கதையாமாச பகவான் கிருஷ்ணஹா காருணிகோ முனிகி, பகவான் கிருஷ்ணஹா காருணிகோ முனிகி, அவர் பேர் கிருஷ்ணர் இல்லையா. காருணிகோ முனிகி, மிகுந்த கருணை வாய்ந்த அந்த கிருஷ்ணருக்கு முனிவர் அது சொன்ன. இதுவ கதிதஸ்தாரஹா புராணானாம் முனீஸ்வராக, அதனால முனீஸ்வராக இந்த புராணங்களுடைய சாரும் இப்படியாக என்னாலே உங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி என்ன பண்றார் சூத பௌராணிகர் முடிக்கிறார். இது ஸ்ரீமத் தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதச சாகஸ்திரியாம் சம்ஹிதாயாம், சம்ஹிதாயம்னா கலெக்ஷன், அஷ்டாதச சாகஸ்திரியாம்னா 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. அதுல பஞ்சமஸ்கந்தே சுரத ராஜ சமாதி வைசியோகோ தேவி பக்தியா இஷ்ட பிராப்தி வர்ணனம். இந்த கதை வந்து சுரதன்ற ராஜா சமாதின்ற வைசியனுக்கு தேவியினுடைய பக்தியினால
அவர்களுடைய அதிஷ்டத்தை அடைந்தது. அதை வர்ணிக்கிற இந்த கதை. நாம பஞ்சத்ரிம்சோத்யாய அத சப்தஸ்கந்தா பிரதமோத்யாய சூத மகாபாக நிஷ்டம் தே வச்சனாமிருதம் ந திருப்தாஸ்மோ வயம் பீத்வா துவைபாயன கிருதம் சுபம். உங்களுடைய வார்த்தையினால நிஷ்டம் இனிமையான இந்த கதையை கேட்டு என்ன திருப்தாக எங்களுக்கு போறல. இந்த கதை அம்பாளுடைய பெருமை இன்னும் கேட்கணும்னு தோன்றது. ஸோ புனஸ்வாம் திரஷ்டும் இச்சாமஹா கதாம் பௌராணிகீம் சுபாம் வேதேபி கதிதாம் ரம்யாம் பிரசித்தாம் பாபநாசினி. திருப்பி இந்த கதையை நாங்க மேற்கொண்ட அம்பாளுடைய பெருமை, வேதத்திலையும் சொல்லப்பட்ட பெருமையை கேட்க விரும்புறோம். பாபநாசினி, பாபத்தை போக்கக்கூடியது. அதாவது இந்த சில கதைகள் என்ன ஆகும்னாக்கா புராணங்கள்ல சொல்லப்பட்டதா இருக்கும். நாங்க வேதத்திலையும் அம்பாளுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அம்பாளுடைய பெருமையும் கேட்க விரும்புகிறோம். வேதத்துல விருத்ராசுரவதம் அப்படிங்கிறது இந்த இது இருக்கு பாருங்க, இந்த திருசீசன் அந்த இதெல்லாம் இருக்கு. அந்த விருத்ராசுரவதம்ன்ற ஒரு வதம் பிரதானமா அந்த இடத்துல வேதத்துல அந்த கதை இருக்கு. நிறைய விஷயங்கள்ல நிறைய மந்திரங்கள்ல இந்த விருத்ராசுரவதத்தையே போற்றி அந்த தேவர்கள், இந்திராதி தேவர்கள் விருத்ராசுரவதம் பண்ணிட்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கோம். அதனால விருத்ராசுர விசித்தியாத்தா வீரியவான் ஸ்வஷ்டுராத்மஜா, ஸ்வஷ்டாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கான் விருத்ராசுரன்னு ஒருத்தன். சகதம் நிகத சங்கியே வாசவேன மகாத்மனா, வாசவேன இந்திரனாலே சங்கியே போர்ல அவன் எப்படி கொல்லப்பட்டான். ஸ்வஷ்டாவை சுரபக்ஷியா தத்புத்ரோ பலவத்தரஹா சக்கரேன காதித கஸ்மாத். அதுல வேடிக்கை என்னன்னா, ஸ்வஷ்டாவை சுரபக்ஷியா, ஸ்வஷ்டாங்கிறவன் தேவர்களை சேர்ந்தவன், தேவர்களை சேர்ந்தவன் ஸ்வஷ்டா அப்படிங்கிறவன். அவனுடைய புள்ள என்ன ஆகும்னாக்கா இதுவா தான் இருந்தான், தேவர்களுக்கு குருவாவே இருந்தான். பிரகஸ்பதிக்கு பதிலாக நடுவில் கொஞ்ச நாளைக்கு அவன் என்ன பண்ணியிருந்தானாக்கா அந்த திருத்தீசன்னு பேரு. ஸோ அவன் கொஞ்ச நாளைக்கு விஸ்வரூபகா, விஸ்வரூபோகவை துவாஷ்டரா அப்படின்னு வேத மந்திரமே வருது. விஸ்வரூபன்னு பேரு. அவன் ஸ்வஷ்டா தேவர்கள் வம்சத்தை சேர்ந்தவன், விஸ்வரூபனும் தேவகுருவா இருந்தவன். அந்த ஸ்வஷ்டாவோட புள்ள விருத்திரன், அவன் ரொம்ப பலசாலியா இருக்கிறவன். அவன் சக்கரேன காதித கஸ்மாத், அவன் ஏன் இந்திரனாலே கொல்லப்பட்டான். பிரம்மயோனிகி மகத்தரகா, அதோட மட்டும் இல்ல பிரம்மயோனிகி, அவன் தொஷ்டாங்கிற பிராமணன், அதாவது என்ன விஸ்வரூபனுடைய அப்பா தானே தொஷ்டா. ஸோ அந்த விஸ்வரூபனுடைய அப்பாவா இருக்கிறதுனால விஸ்வரூபன் தேவர்களுக்கே குருவா இருக்கானோ இல்லையோ, அப்ப விஸ்வரூபனுக்கு அண்ணாவானா விஸ்வரூபனுடைய பிரதரா தான் இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது பிரம்மயோனிகி, அதாவது அப்படிப்பட்ட இது தொஷ்டாவோட பிள்ளையா பிராமணனா இருக்கக்கூடிய அவனையே இந்திரன் எப்படி கொன்னான் அப்படின்னார். தேவாக சத்துவகுணோத்பன்னாக மானுஷா ராஜசா ஸ்மிருதாக திரியஞ்சா தாமசா புரோக்தாக புராணாகம வாதீதி. புராணங்கள் என்ன சொல்றது? தேவாக சத்துவகுணோத்பன்னாக, தேவர்கள் சத்துவகுணத்திலிருந்து வந்தவர்கள். மானுஷாக ராஜசாக, மனிதர்கள் ரஜோகுணோத்பன்னர்கள். திரியஞ்சா, மிருகங்கள்லாம் தமோகுண பிரதானமா இருக்குன்னு புராண ஆகமாதிகள்ல சொல்லி இருக்கிறது. விரோதோத்திர மகான்பாதி நூனம் சத்தமசேனக. இதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரிகிறது. அது எப்படி அப்படிங்கிறது சொல்லுவோம். அது என்ன கான்ட்ரடிக்ஷன் தெரிகிறது, என்ன ஏதுங்கிறது அடுத்த இதுல பார்க்கலாம், புதிய வருஷத்துல பார்க்கலாம்.